வணக்கம் அன்பு தம்பிகளே தங்கைகளே, நான் உங்கள் கோவில்பட்டி மாடசாமி. மாணவ கண்மணிகளே, கடந்த 2-3 நாட்களுக்கு முன்னதாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பரீட்சை எழுதிட்டு இருக்கின்ற மாணாக்கர்களுக்கும் அடுத்து என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க மாணாக்கர்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த வீடியோவில் என்ன நம்ம சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் போர்டில் பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024 தேர்வை சரியாக எழுதாதவர்கள், அதாவது இந்த பரீட்சையில் ஒரு 140 கேள்வி மட்டும்தான் நான் போட்டிருக்கேன், ஒரு 150 கேள்வி தான் நான் சரியாக போட்டிருக்கேன், ஒரு 160 கேள்வி தான் சரியாக போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாணவர்களுக்காக இந்த வீடியோ. பொதுவாக இப்போ நடந்து முடிந்த இந்த பரீட்சையில் இதுக்கு முன்னாடி நடந்த பரீட்சைகள்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது நீங்கள் இதில் 170 கேள்விகள் சரியாக விடையில் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதில் இந்த 170 அப்படிங்கிற நம்பரில் இருந்து ஒரு 2 கேள்வி 168 கேள்வி அல்லது 2 கேள்வி கூட 172 கேள்வி, அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படி பண்ணியிருக்கவங்களுக்கு மட்டும்தான் வேலை உறுதி. ஆக நான் 160 கேள்வி போட்டிருக்கேன் அப்படின்னாலுமே அவங்களுக்குமே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்க இந்த போன தடவை நடந்த குரூப் 4 எக்ஸாமினேஷனில் 11,000 வேக்கன்சி எடுத்தாங்க. இடையில் ஒரு 3,000 வேக்கன்சி கூட்டினாங்க. இப்போ 6,000 சம்திங் தான் வேக்கன்சி. அப்போ இந்த 6,000 வேக்கன்சியில் ஃபாரஸ்ட் காடு அது அவங்கெல்லாம் போயிடுறாங்க. அது போக மிச்சம் அப்படிங்கிறது இது ரொம்ப முடியாத ஒன்று தான். 170 எடுத்தால் தான் கட்டாயமாக வேலை கிடைக்கும். சரி, ஒரு 140 150 160 கேள்விகளுக்குள்ளே தான் போட்டிருக்கோம் அப்படிங்கிறவங்க மனம் தளராதிங்க. ஏன் அப்படின்னாக்க இப்போ அடுத்தடுத்து தேர்வுகள் நிறையா இருக்குது. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். நான் இந்த தேர்வு எழுதியவர்களில் டிகிரி முடித்தவங்க, எனி டிகிரி முடிச்சிருக்கவங்க இருந்தீங்க அப்படின்னாக்க, பொதுவாக எல்லா மாணவர்களுமே இப்போ டிஎன்பிஎஸ்சி 4th குரூப் எழுதுகிறவங்க எல்லா பேருமே டிகிரி முடித்தவங்க தான் எழுதுகிறாங்க. இந்த டிகிரி எனக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிற குழப்பம் வேண்டாம். ஏன் அப்படின்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A நோட்டிஃபிகேஷன் இந்த மாதத்தில் இன்றைக்கி தேதி 12 28ஆம் தேதி வெளியிட இருக்காங்க. 28/6/2024 வெளியிட போகிறாங்க. அந்த எக்ஸாமினேஷன் டென்டேட்டிவ் எக்ஸாமினேஷன் டேட் 28/9/2024 அந்த எக்ஸாம் நடக்க போகுது. ஒருவேளை ஒரு வாரம் முன்னே ஒரு வாரம் பின்னே இருக்கலாம். என்ன புரியுதுங்களா? 28/9/2024 அவங்க அனுவல் பிளானரில் கொடுத்தபடி எக்ஸாம் டேட்டும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதனுடைய வேக்கன்சி எவ்வளவு அப்படின்னாக்க இப்போதைக்கு 2030 சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நோட்டிஃபிகேஷனில் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது, கட்டாயமாக இருக்குது. ஆக மாணவ கண்மணிகளே, இப்போ குரூப் 4ல் நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம், ஒரு 170 கேள்விகளுக்கு சரியாக எழுத முடியலை அப்படின்னு நினைக்கிற நீங்கள், டிகிரி குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னாக்க நீங்கள் இப்போ இருந்தே குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. என்ன புரியுதுங்களா? நீங்கள் ஏற்கனவே ஒரு 6 மாதம் 7 மாத காலமாக நீங்கள் குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்காக தயாரித்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. அதே தயாரிப்பு தான் குரூப் 4க்கு என்ன சிலபஸோ அதே சிலபஸ் தான் இந்த குரூப் 2 குரூப் 2A ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு உள்ள சிலபஸ்ஸு. இந்த ஜிஎஸ் எல்லாமே கணக்கு 25 கணக்கு கேட்பாங்க. 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்க புத்தகத்தில் தான் கணக்கு, ஸ்கூல் புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை வச்சு தான் வரும். அப்புறம் தமிழ் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆவது வரைக்கும் இருக்க ஸ்கூல் புக்கு, 11 12 படிக்கணும். அப்புறம் ஓல்டு புக்கு கொஞ்சம் படிக்கணும். இவ்வளோ தான். ரொம்ப ரொம்ப எளிமையாக ஈஸியாக நீங்கள் ப்ரிலிம்ஸை இந்த தடவை தட்டிடலாம். ஏன் அப்படின்னா கவனிங்க, நீங்கள் ஏற்கனவே ஒரு 5-6 மாதங்கள் குரூப் 4க்காக படிச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. மறுபடியும் இப்போ ஒரு 3 மாத காலம் கிடைக்கிது, 3-4 மாத காலம். இதை நீங்கள் படித்தீங்க அப்படின்னாக்கா குரூப் 2 அதில் ப்ரிலிம்ஸு ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். புரியுதுங்களா? இப்போ குரூப் 4க்கு
நேரடியாக அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதுனால 170 கட்டாப்பு அதுக்கு மேலே இருந்தால்தான் எடுப்பாங்க. ஏன்னா போட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும், வேலை கொடுக்கறது. இந்த ப்ரிலிம்ஸ் எப்படி அப்படின்னாக்க, இப்போ 2030 அப்படின்னா 20 பேர் ஒரு வேக்கண்ட்டுக்கு 20 பேர் அந்த மாதிரி விகிதத்தில் வந்து அதிகப்படியான ஆட்கள் எடுப்பாங்க. குறைஞ்சபட்சம் இப்போ 2000 அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒரு 40,000 பேரை எழுத விடுவாங்க குரூப் 2 மெயின்ஸுக்கு. அப்போ நீங்கள் முதல்ல ப்ரிலிம்ஸு பாஸ் பண்ணுங்கள். ப்ரிலிம்ஸில் ஒரு 160 155 அப்படிலாம் எடுத்தாலே வந்து ப்ரிலிம்ஸ்லேருந்து எடுத்துக்கிடுவாங்க, அவங்கள பாஸ்ன்னு எடுத்துக்கிடுவாங்க. ஏன்னா அந்த ப்ரிலிம்ஸு வந்து ஒரு தகுதி தேர்வு தான், அதை வச்சு வேலை போடுறது இல்லை. அப்படிங்கிறதுனால நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறது ரொம்ப எளிது மாணவ கண்மணிகளே. உங்களுக்காக அருண் அகாடமியிலேருந்து இந்த தம்ப்நெயிலில் பார்த்துருக்கீங்களா, எழுந்து ஓடு அப்படின்னு சொல்லி தம்ப்நெயிலில் போட்டிருக்கோம். பிரத்யேகமாக வருகின்ற குரூப் 2 ஏக்காக வந்து ஒரு புது சீரீஸ் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன். இந்த ஆரம்பம் என்னைக்கு இருந்து அப்படின்னாக்கா, இன்றைக்கி தேதி 12, 13 ஒரு நாள் இடையில இருக்குது. 14ஆம் தேதியிலேருந்து தினந்தோறும் வீடியோ போட போகிறேன். அந்த தம்ப்நெயிலில் பாருங்கள், தம்ப்நெயிலில் என்ன சொல்லியிருக்குனாக்க, தினந்தோறும் வீடியோ கிடைக்கும். 14/6/2024 தேர்வு நாள் வரைக்கும், அது வரைக்கும் வீடியோ போடுவோம். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் மாணவ கண்மணிகளே. அருண் அகாடமி எப்பயுமே வந்து ஏழை எளிய மாணவர்கள், அப்புறம் இந்த கோச்சிங் சென்டர்லாம் போய் ஒரு 15,000 20,000 பணம் கட்டி படிக்க முடியாத ஒரு ரொம்ப ஏழ்மையான நிலைமையில் இருக்க மாணவர்களுக்காக வேண்டிய இந்த சேனல் நம்ம நடத்துகிறோம். நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாக்க நிச்சயமாக பாஸ் ஆகிறது உறுதி. ஏற்கனவே நம்ம அருண் அகாடமியில் 230க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான வீடியோ மட்டும்தான் இருக்குது. அதெல்லாம் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம அருண் அகாடமியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கவங்க நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து இந்த குரூப் 4 எக்ஸாமினேஷனில் நிறைய பேர் பாஸ் ஆகி இருப்பீங்க அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். நீங்கள் இப்போ இந்த பாஸாக தவறினவங்களுக்காக இந்த வீடியோவில் என்ன கருத்து சொல்ல போகிறேன் அப்படின்னாக்க, ஏழை எளிய மாணவர்களை முன்னிறுத்தி அவர்களும் அரசு பணிக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் அருண் அகாடமி வந்து வருகின்ற 14, அதாவது நாளைக்கு ஒரு நாள் போக நாளை கழிச்சில் இருந்து தினந்தோறும் ஒரு வீடியோ. அந்த வீடியோ வந்து கணக்கு, ஜிஎஸ்சில் இருக்க, ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்க எல்லா பகுதிகளும், தமிழில் இருக்க எல்லா பகுதிகளும், அது ஒவ்வொரு வீடியோவும் வந்து வித்தியாசமாக வரும். நம்மளுடைய அருண் அகாடமி வீடியோவை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி படிச்சிங்க அப்படின்னாக்க, நீங்கள் நிச்சயமாக வருகின்ற இந்த குரூப் 2 எக்ஸாமினேஷனில் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண பிறகு மெயின்ஸுக்கும் வந்து நான் வந்து வீடியோ போடுவேன். அந்த மெயின்ஸையும் வந்து நீங்கள் படித்து அரசு அலுவலராக நல்ல கெத்தாக வந்து குரூப் 2 ஆஃபீஸராக நீங்கள் போய் உட்காரணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. மாணவ கண்மணிகளுக்கு என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னாக்க, நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு எத்தனை பேர் லைக்ஸ் போடுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து, லைக்ஸ் வந்து ஒரு 1000 2000 3000 அப்படி நிறையா பேர் நீங்கள் போட்டீங்க அப்படின்னாக்க நிறையா பேர் நம்மளை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய உத்வேகம் கூடும், எனக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட இப்போ சொல்லிக்கிட்டு, மாணவ கண்மணிகள் அருண் அகாடமியை வந்து ஃபாலோ பண்ணி அதனுடைய பலனை அடையணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை உங்களுக்கு வச்சுக்கிட்டு, வருகின்ற நாளைக்கு ஒரு நாள் போக 14/6/2024 இருந்து வீடியோ வந்து குரூப் 2 நோக்கி நல்ல வீடியோ வரும். கணக்கு வீடியோ ரொம்ப அதிகமாக இருக்கும். ஜிஎஸ் வீடியோ எல்லா ஜிஎஸ்ஸையும் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது மாதிரி இருக்கும். தமிழும் வந்து நல்ல வீடியோ இருக்கும். இடையில வந்து உங்களுக்கு டெஸ்டெல்லாம் நான் கண்டக்ட் பண்ணுவேன் மாணவ கண்மணிகளே. நீங்கள் கோச்சிங் சென்டர் போகாமலே அருண் அகாடமியை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன் மாணவ கண்மணிகள் அருண் அகாடமியை வந்து ஃபாலோ பண்ணி எதிர்காலத்தில் நீங்கள் அரசு அதிகாரி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு வந்து உங்களுக்கு எல்லோருக்கும் ஆசைகளை வழங்கிக் கொண்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.